phasor diagram. This is a very important concept in alternating current in physics. Phasor diagram. You should know what is phasor. What phasor is. Phasor and phasor diagram. A sinusoidal alternating voltage, that is AC current, AC voltage, can be represented by a vector. A AC voltage, take down, AC voltage or sinusoidal voltage or alternating voltage including current can be represented by a vector which rotates about. This vector rotates about the origin in anti-clockwise direction. When at a constant angular velocity. How to represent the angular velocity? Omega. Such rotating vector is called phasor. Do you understand this? So what is phasor? Phasor is a rotating vector. Rotating about origin. In which direction? In anti-clockwise direction. At constant angular velocity. எப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு டெஃபினிஷனாக பார்த்தா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸி. ஸோ வாட் இஸ் வெக்டார்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்னா எதை சுற்றி சார்? அபவுட் ஆரிஜின். ஓகே, அபவுட் ஆரிஜின். அடுத்தது என்ன டைரக்ஷனில்? இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அதுக்கு அடுத்தது அட் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ ஈஸியாக நீ சொல்லிடலாம். டிஃபைன் ஃபேஸர். ஃபேஸர் இஸ் அ ரொட்டேட்டிங் வெக்டார். இந்த ரொட்டேட்டிங் வெக்டார் எதுக்கு சொல்லலாம்? ஜென்ரலாகவே ஃபேஸர்னாலே அதுதான். ஆனால் அது ஒரு கரண்ட் வெக்டாரா, வோல்டேஜ் வெக்டாரா? சப்போஸ் வோல்டேஜ் ஆஸ் அ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ வோல்டேஜ் ஃபேஸர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ ரொட்டேட்டிங் வோல்டேஜ் வெக்டார் that rotates about the origin in anti-clockwise direction at angular velocity. Clean-ஆ சொல்லலாம். ஸோ ஆனால் பொதுவாக நம்ம ஃபேஸர்ன்றது தெரிஞ்சுப்போம். வாட் இஸ் ஃபேஸர்? ஃபேஸர்ன்றது ரொட்டேட்டிங் வெக்டார். அவ்வளோதான், அது மறக்கக்கூடாது. வாட் இஸ் ஃபேஸர்? ரொட்டேட்டிங் வெக்டார். ரொட்டேட்டிங் அபவுட் வாட்? Origin. In what direction? Anti-clockwise direction. At what? At constant angle. ஸோ இது மறக்காது. ஸோ திஸ் இஸ் ஃபேஸர். அதை அப்படியே ஸ்கிமேட்டிக்காக நம்ம டயக்ராமாக போட போகிறோம். ஃபேஸர் டயக்ராம். வெரி சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அதை பார்ப்போம். இது நோட் பண்ணிட்டீங்களா? அது ரைட்.
யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு, the phasor diagram is drawn in such a way. இப்போ phasor diagram ட்ரா பண்ணுவோம். அதுக்கான கண்டிஷன் எப்படி? phasor diagram. இப்போ முதல்ல phasor பார்த்துட்டோம். இந்த phasor diagram எப்படி எல்லாம் ட்ரா பண்ணுறாங்க? இங்கே the length of the line segment equals the peak value. the line segment இப்படி போட்டால் லைன் இல்லையா, ஒரு ரே, அதில் லைன் செக்மெண்ட்னாக்கா இங்கே இதை தானே நம்ம லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோ, லெங்த் ஆஃப் லைன் செக்மெண்ட். இந்த length of line segment is equaling, that equals இந்த லைன் செக்மெண்ட், அதாவது லெங்த் பேசிஸில் இதை சொல்கிறோம். என்னென்னா எய்தர் பீக் வோல்டேஜ் ஆர் பீக் கரண்ட், இந்த லைன் செக்மெண்ட் சொல்கிறது மூலியமாக இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ விஎம் என்ன? பீக் வோல்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், பீக் வோல்டேஜ், அண்ட் இது பீக் கரண்ட். ஓகே, இது ரெண்டுமே ஏசியோடது. அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி தானே. ஒமேகா எப்படியெல்லாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன், தீட்டா பை டி இல்லையா, எப்படியெல்லாம் சொல்லலாம். அப்புறம் 2π என்னது நியூ அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? இல்லைனாக்கா 2πf அப்படின்னு போட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ஒமேகா பற்றி தான் பேசுகிறோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொன்னாலும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நீங்கள் சொல்கிறோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, angular frequency of the alternating voltage. ஏன் சார் சாதாரண கரண்ட்டு டைரக்ட் கரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வராதா? எப்படி வரும்? பிரச்சனை என்னென்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு தான் இப்படி வேவ் ஃபார்ம் போகுது. அப்போ ஹவு ஃபாஸ்ட் இட் கோஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆர் கோயிங், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சின்ற டேர்ம் வந்துடுது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இட் கிராசஸ், அதாவது த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இல்லையா, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசஸ் எ பாயிண்ட், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராஸ் எ பாயிண்ட் என்னது இன் எ கிவன் டைம். புரியுதப்போ? ரைட். அதை தான் நம்ம ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன், projection of phasor. What is phasor? Phasor enna sonno, rotating vector. So projection of phasor on any vertical axis, on any vertical axis, that gives instantaneous value for the alternating voltage. அடுத்தது the angle between, இதுவும் ரொம்ப முக்கியம். angle between the phasor. phasor என்ன? rotating vector. the phasor and the axis of reference, அது என்ன பாசிட்டிவ் ஆக்சிஸா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ and the axis of reference, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். This indicates the phase of alternating voltage. இதுதான் the phase of alternating voltage, AC voltage. ஸோ இப்போ நம்ம கிளியர் கட்டாக கொண்டு வந்துடுவோம். என்னென்ன சொன்னேன், the length segment, இந்த அதாவது லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட்டு அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னா விஎம் ஆர் ஐஎம். அதுக்கு அடுத்தது ஒமேகா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஃபேஸர்,
on any vertical axis. அப்போ அந்த angle between the phasor and the axis of reference, அதாவது x axis, அதை என்னன்னு சொல்கிறோம்? phase of AC voltageன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நோஷனோட நம்ம இந்த phase relationship என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Now phasor diagram. Let us draw the diagram. Phasor diagram na the diagram which shows the various phasors. What is phasor diagram? Phasor diagram is a diagram which shows various phasors. இது மாதிரி ஒரு வெக்டாராக இருக்கும். So various rotating vectors, that is various phasors and their phase relationship. என்னது? And their phase relationship. அதனால தான் அது பேர் phase plus rotating vector, that is phasor. Phase plus vector, phase vector, phasor. அந்த வெக்டர் தூக்கிடு phasor இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அது ரொட்டேட்டிங் வெக்டர். ஸோ நம்ம ஸ்டடி பண்ண போகிறது என்னென்னா the characteristics of rotating vector with respect to the phase. அவ்வளோதான். அதோட ரிலேஷன்ஷிப்பு எப்படிலாம் வருது. Now let us draw a y-axis and this is the x-axis. இது போட்டுக்கோ. இப்போ நம்ம போட போகிறது phasor diagram. This is the phasor diagram. ஸோ phasor diagramனா எந்த ரொட்டேட்டிங் வெக்டாரோடது? வோல்டேஜோடது பார்க்க போகிறோம். ஸோ அப்போ phasor diagram for an alternating voltage. இந்த alternating voltage தான் இது என்ன சொல்கிறோம்? V is equal to Vm. Vmனா என்ன பார்த்தோம்? பீக் வோல்டேஜ் இல்லையா? ஸோ sin omega t. ஒமேகானா என்ன? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டயக்ராமாக நம்ம போடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் போட்டுக்கோ. இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போது தீட்டா, ஆங்கிள் தீட்டா, இந்த ரொட்டேட்டிங் வெக்டர் தானே, இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட். நபர் இப்படி ரொட்டேட் ஆக போகுது. இப்போ வந்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி அப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துக்கிட்ட திஸ் மேக்ஸ் an angle theta. இந்த தீட்டாவை நம்ம எப்படி போடலாம்? ஒமேகா டீன்னு போடலாம். theta that is equal to omega t தானே. why? because omega is equal to theta by t. அப்போ theta is equal to omega t. கரெக்டா? அடுத்தது இப்போ இந்த OA இல்லையா? ஸோ இந்த OA நல்லா கவனிச்சுக்கோ. ஈக்குவலண்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு வர. இது ஈக்குவலாக ரெண்டு ஒரே ஹைட்டில் போட்டால் நல்லது. பட் எனக்கு இடம் இல்லைன்றதுனால அப்படி போட்டிருக்கேன். இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இட் மீட்ஸ் அட் A. இந்த ஹைட்டு இருக்குல்ல, இந்த ஹைட் இருக்குல்ல, இது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இந்த OA அப்படிங்கிறது தான் என்னது? VM. நோட் பண்ணிக்கோ. பீக் வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் OA ஹியர்? அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, லெங்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் சொன்னேன். ஸோ OA வாட் இஸ் தட்? அப்போ அங்கே VM. அது VMனா என்ன சொன்னேன்? பீக் வோல்டேஜ். நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? இதுதான் இப்போது இது ஆக்சுவலாக இதுக்கு நேராக போட்டுங்க. நான் இடம் இல்லைன்றதுனால கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான டயக்ராம் தான் இது. இதே அளவிலேயே வரணும். இங்கே இட் மேக்ஸ் an angle like this. It creates a wave, sinusoidal wave. அப்போது இது 0 இல்லையா? அடுத்தது இங்கே this is the voltage V. இங்கே omega t, that is the phase.
இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம்? the relationship of the vector with respect to the phase. அதான phasor diagram. So இப்போ with respect to this phase, that is omega t, that is theta. இப்போ இந்த a தான் இங்கே கிராஸ் ஆகுது, அதுக்கு ரெலவெண்ட்டான பொசிஷன் இது. ஸோ இது வின்னு போட்டால் இதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் அது தானே நம்ம வி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், விஎம் இல்லையா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது இது பை, இது 2 பை, திஸ் இஸ் 2 பை. ஓகேவா? இப்போ V is equal to V sin omega t, that is applied in the circuit. நெக்ஸ்ட் போட்டுமா? இப்போ இந்த இடத்துல OA அப்படிங்கிறது என்னது? that is equal to the peak voltage. நோட் பண்ணிக்க, OA equals to the peak voltage, peak value, and the angle it makes with the x-axis. X-axis oda it makes an angle, இல்லையா? It makes an angle with x-axis, and the x-axis தான் என்னது? omega t, that is the phase of the applied voltage, and its projection இது, its projection on the y-axis, its projection on the y-axis provides V sin omega t. அப்போ இந்த ப்ரொஜெக்ஷன்னா இது எவ்வளோ? V sin omega t. ஓகே, நோட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி எடுக்கிறோம், இது பர்பண்டிகுலர். இப்போ வாட் இஸ் sin theta? திஸ் let me call this m, இல்லையா? அப்போ am by what is this? OA. கரெக்டா? அப்போது sin theta is equal to, sin theta க்கு பதிலா omega t போட்டுக்கலாம். sin omega t is equal to what? am by என்னது? இந்த ஹைட் a, இது b ன்னு வேணா வச்சுக்கோ, ab, ob இல்லையா? am by am by oa இல்லையா? அந்த oaங்கிறது என்னது? that is vm. அப்போ am that is equal to this OB தானே? இதுதான் அந்த ப்ரொஜெக்டைல். ஸோ this OB, ஏன்னா ரெண்டு parallel and equal இல்லை, ஸோ that is sin omega t அப்படின்னா, அப்போ what is OB? Vm sin omega t. அதனால தான் அதை இந்த வேல்யூ என்னது? நோட் பண்ணிக்கோ, Vm sin omega t. இப்போ புரியுதா? ஓகே. So OA is equal to VM na, what about this OB? The OB is another, that is the projectile. Sin omega t. Okay. அப்போ இந்த OA இருக்குல்ல, அதாவது இதுதான் அந்த ரொட்டேட்டிங் வெக்டார் இல்லையா? தட் இஸ் த ஃபேஸர். தட் ஃபேஸர் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் என்னது? O ஆரிஜின். எப்படி? வித் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ? ஒமேகா. வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒமேகா எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். இப்போ புரியுதா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில். அப்படி வரப்போ இட் ஃபார்ம்ஸ் எ வேவ் லைக் திஸ். இப்போ புரியுதா? ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒரு வேவாக ஜெனரேட் ஆகுது. ஸோ ஃபார் ஒன் ஃபுல் ரொட்டேஷன் அப்போ ஒன் சைக்கிள் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ப்ரொடியூஸ்ட். நோட் பண்ணிக்க. ஃபார் ஒன் full rotation of OA. இந்த OA full rotation வரணும்னா அப்போ that makes one wave. புரியுது? அப்போ so for one full rotation, of what? Of this
OA vector. What is this OA vector? அதுதான் இந்த VM. என்ன வேணும்? One cycle of voltage is produced இல்லையா? So one cycle எந்த டைரக்ஷனில்? ஆன்டி கிளாக்வைஸில். One cycle of voltage is produced. அதுதான் it makes a waveform. A waveform is generated. இப்போ புரியுதா? அதை தான் நம்ம ஒன் ஃபுல் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி நாம் கரண்ட்டுக்கும் போடலாம். கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ இது வோல்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? கரண்ட்டில் என்ன இருக்கும்னாக்கா, there will be a change of phase by phi. phiங்கிற ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போது கரண்ட்டுக்கு பார்ப்போம். வோல்டேஜ் பார்த்துட்டோம். அடுத்த கரண்ட்டு I is given as IM. அதில் அங்கே எப்படி VM போட்டோமோ இங்கே IM sin. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒமேகா டி ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போது இதுக்கு வந்து ஒரு தனி டயக்ராம் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். இட் மீன்ஸ் வாட் அப்படின்னா, தட் இஸ் ஒரு ஃபேஸர் டயக்ராம். அந்த இதை பொறுத்தவரையிலும், கரண்ட்டை பொறுத்தவரையிலும், அந்த கரண்ட் இஸ் லீடிங் பை 5. ஒரு 5 இதுக்கு லீட் பண்ணுது அது இல்லையா? அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதே டயக்ராம் போடலாம். நோட் பண்ணிக்கோ, பக்கத்தில் வரைஞ்சிக்கோ. அது போடு. இதே ஆக்சஸ்லேயே நீட்டாக அப்படியே எடுத்துகிட்டு வைப்பான். அப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஒய் ரெண்டும் பேரலாக போட்டுக்கோ. இப்போ இது ஓ. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது என்ன? வி பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல இப்போ ஐ அப்படின்றது பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ ஒரிஜினலாக என்னது, நான் வேணால் க்ரீன் கலரில் வரைகிறேன். இப்போ ஒரிஜினலாக வி போடுவோம். பிளாக்கில் வி இருந்தது. ஓகேவா? இது வி வெக்டார். அதுதான் ஓஏன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் க்ரீனில் போட்டு இதை ஒரு ஷிஃப்டாக காமிக்கிறேன். இப்போ புரியுதா? ஓகே, இங்கே வருது. இது பின்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போது ஓஏ, இது ஓபி. ஓஏ அப்படிங்கிறது என்னது? அது வி. ஓகேவா? ஓபிங்கிறது ஐ. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்னம்மா? தீட்டா. தீட்டான்னு என்ன சொன்னேன்? ஒமேகா டி. இப்போது இட் இஸ் லீடிங் பை 5. ஒரு 5 டிகிரி என்ன, 5 ரேடியன் இன்க்ரீஸ் ஆகுது. இது லீட் பண்ணி போகுது அது கரண்ட்டு. அப்படின்னா இது 5. அதனால தான் அதை ஒமேகா டி ப்ளஸ் 5 அப்படிங்கிறோம். இப்போ புரியுதா? ஓகேயா? கொஞ்சம் டீப்பாக கவனிக்கணும். அது இது புரிஞ்சுது? அது சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுற, இந்த டயக்ராமை நான் இது எப்படி போடுறோன்னா அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டயக்ராமும் நம்ம போட்டிருக்கணும். அது இடம் இல்லைன்றதுனால சைமல்டேனியஸாக போடணும் அது. ஓகேவா? கவனிங்க. இப்போ இந்த டயக்ராம் பாரு. இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து போடணும். அது தட் இஸ் இங்கே வரணும். அது கவனி. முதல்ல கரண்ட் வந்து நான் பிளாக்கில் போடுறேன். ஐ மீன் கரண்ட்டு க்ரீனில் போடுறேன். வோல்டேஜ் வந்து பிளாக்கில் போடுறேன். இப்போது வோல்டேஜ் நான் என்ன சொன்னேன்? ஆஸ் யூஸ்வலாக என்ன ஆகுது? இட் மேக்ஸ் அது போகுது. இங்கே எவ்வளோ போகுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நீ போடணும். ஓகேவா? இது ஒமேகா டி டைரக்ஷன், ஃபேஸ் ஒமேகா டி. சரியா? இந்த இடத்துல இப்போ வியும் இருக்குது, ஐயும் இருக்குது. ரெண்டும் ஒரே இடத்துல போட போகிறோம். இப்போது நான் என்ன சொன்னேன்? ஒரு ஃபேஸ் 5 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். கவனி. இப்போ இந்த 5 இருக்குல்ல, இதோட இம்பேக்ட் இங்கே இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் 5. இப்போ புரியுதா? இந்த 5 டிஃப்ரென்ஸ் இங்கே காமிச்சிடும். அப்போ இங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்போ என்ன ஆகும்னாக்கா இப்படி போகும். போயிட்டு
இதுக்கு பேரலாக இப்படி வரும். கேர்ஃபுல்லாக போடு. இதில் கரெக்டாக, அதாவது 0க்கும் பைக்கும் இடையில கிராஸ் ஆகணும். அதே மாதிரி இங்கே இப்படி கிராஸ் ஆகணும். இப்போ புரியுதா? நானே ஒரு கொச்சம் தான் போடுறேன், நீங்கள் நல்லா போடுங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் இது நம்ம பை, இது 2 பை, இது 0. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் 5. இது கரண்ட்டோட வேவ், கரெக்டாக? இது வோல்டேஜோட வேவ். இப்போ புரியுதா? இல்லை தனித்தனியாக போட்டுக்கோ. இப்போது உனக்கு தெரியும் ஏற்கனவே ஓஏங்கிறது என்னது? எனிவன்? இந்த ஓஏங்கிறது தான் விஎம். அடுத்து இந்த இடத்துல ஓபி அப்படிங்கிறது ஓபி. இந்த இடத்துல ஐ அது இல்லையா? ஐஎம். நோட் பண்ணிக்கோ, ஐஎம். ஓகேவா? புரியுது? அது ஐஎம்னா என்ன? பீக் கரண்ட். விஎம்னா பீக் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம என்ன போட்டோம்? ஐ இஸ் ஈக்குவல் டு, சொல்லு, ஐஎம், அடுத்தது சைன், அடுத்தது ஒமேகா டி, அப்புறம் ப்ளஸ் 5 அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது இதுவே பிஹைண்டுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோ. இது என்னது? சைன் ஒமேகா டி, கவனி, ப்ளஸ் இந்த இடத்துல என்னது? சைன் ஒமேகா டி ப்ளஸ், சொல்லு, 5. ஆனால் இங்கே எப்படி வருது? இட் கோஸ் பிஹைண்ட். ஓகேயா? ஸோ அப்போது லேகிங், இங்கே லீடிங். நோட் பண்ணிக்கோ. இது என்னது? லீடிங் பை 5. இங்கே lagging. So அப்போ I is equal to IM sin omega t minus 5. லேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. சொல்லு, இது என்னது? லேகிங்னா லேகிங் பிஹைண்ட், லேகிங் பிஹைண்ட் இல்லையா? பை 5. நோட் பண்ணிக்கோ. ஸோ ப்ளஸ்னாக்கா அட்வான்ஸாக போகிறது, மைனஸ்னாக்கா பிஹைண்ட். ஸோ கரண்ட் அட்வான்ஸாக போகிறப்போ இந்த மாதிரியும், கரண்ட் லேக் ஆச்சுனாக்கா இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேஸர் டயக்ராம்னா என்னன்றது பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டர் இதில் ஜாயின் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே க்ரீன் இருக்கு, green and red. AC circuit containing pure resistor. Red. இப்போ ஒரு ஏசி சர்க்யூட் போடுவோம். இந்த இடத்துல நமக்கு இப்படி போட்டாலே ஏசி வோல்டேஜ்னு அர்த்தம். நோட் பண்ணிக்க. இன்புட் வந்து ஏசி வேவ் மாதிரி போட்டால் சினுசாய்டல் வோல்டேஜ். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ரெசிஸ்டரை உள்ள நுழைக்கிறோம்.
இதுக்கான ஈக்குவேஷன் V is equal to Vm sin omega t. Just a resistor, the AC circuit with a resistor. இப்போ இது எப்படி ஏசி சர்க்யூட் இருந்துச்சுன்னா அதோட வோல்டேஜை விஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது இட் ஹேஸ் காட் ஒன்லி ரெசிஸ்டார். அப்போ அதுக்கு ஓம்ஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாக்கா V is equal to IR, that is VR is equal to IR. VR is equal to IR. நம்மளுடைய அந்த கிர்ச்சாஃப் லா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா கரண்ட் ரூல், செகண்ட் லா லூப் ரூல். ஸோ கிர்ச்சாஃபோட லூப் ரூல், வோல்டேஜ் ரூல்னு சொல்லலாம். அந்த பேசிஸில் எப்போதுமே இந்த நெட் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போது V இஸ் மைனஸ் VR இஸ் ஈக்குவல் டு 0. இந்த Vன்றது என்ன? This is called instantaneous voltage. At any instant, instantaneous voltage. இப்போ வோல்டேஜ்னாக்க இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். அட் எனி இன்ஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்ட். பீக் வோல்டேஜ்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த வோல்ட். இப்போ புரியுது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அடுத்தது ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் தான் இங்கேயும் போடுறோம் V. அதை எதை பேஸ் பண்ணி போடுறோம்? பீக் வோல்டேஜை பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் புரியுதா நான் சொல்கிறது? அந்த டயக்ராம் என்ன காமி, டயக்ராம் கொடு, லாஸ்ட் டயக்ராம். அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்னா இப்போ V இருக்கா, இங்கே 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 இதெல்லாம் V அட் எனி இன்ஸ்டன்ட். இப்போ புரியுதா? Vmனா இது மட்டும்தான், எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டோ அது. ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ் இஸ் கிவன் பை Vm sin omega t அண்ட் V மைனஸ் VR. VR அப்படின்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிஸ்டன்ஸ். அதை கனெக்ஷன் வித் த ரெசிஸ்டன்ஸ். அங்கே வந்து ரெசிஸ்டார் கனெக்ட் ஆகிருக்குன்றதுனால there is a voltage drop. அந்த வோல்டேஜ் ட்ராப் இங்கே எப்படி ஸ்டடி பண்ணுறோம்? இது என்னது? வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் த ரெசிஸ்டார் ஆர் இங்கே. அப்போது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர், இது பேர் என்ன? விஆர்ன்றது என்ன? வோல்டேஜ் ட்ராப். அதை தான் நம்ம விஆர்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. V இருக்குது, விஆர் இருக்குது, Vm இருக்குது. Vன்னா என்ன? வோல்டேஜ் அட் எனி இன்ஸ்டன்ட், அதான் இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ். விஆர்னா என்ன? ரெசிஸ்டார் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தெர் இஸ் அ ட்ராப். அப்போது வோல்டேஜ் ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டார், அது வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. விஎம்னா என்ன? தட் இஸ் த பீக் வோல்டேஜ். இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ we have got the equation. நம்ம ஈக்குவேஷன் போவோம். ஏற்கனவே ஃபெமிலியரான ஈக்குவேஷன் இருக்குது. தட் இஸ் V is equal to என்ன சொன்ன? Vm sin omega t. இப்போ V is equal to IRன்னு இருக்கிறதுனால அப்போ IR is equal to Vm sin omega t ன்னு எழுதலாமா? பிகாஸ் V is equal to IR. அப்போது இந்த இடத்துல I அப்படிங்கிறது என்ன? that is Vm divided by R into sin omega t ன்னு எழுதலாமா? அதனால தான் I அப்படின்னா என்ன? இன்ஸ்டன்டானியஸ் கரண்ட். இப்போ புரியுதா? கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு Vm by R அப்படின்னா என்ன? Im தானே. ஸோ Im இன்ட்டு sin omega t. இப்போ புரியுதா? ஸோ இங்கேருந்து Imக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐக்கு why அது நமக்கு தெரியும். பிகாஸ் Im is equal to Vm by R. that is according to the Ohm's law. இங்கே பீக் வேல்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
இப்போது இந்த ஃபேஸர் டயக்ராம் வித் ரெசிஸ்டாருக்கு நம்ம எப்போதுமே மொத்தம் 3 யூனிட்டாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித்து 4ஆக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வித் ரெசிஸ்டார், ஏசி வோல்டேஜ் வித் ரெசிஸ்டார். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ஏசி வோல்டேஜ் வித் கெப்பாசிட்டர். மூணாவது பார்க்க போகிறது ஏசி வோல்டேஜ் வித் இண்டக்டர். நாலாவது இந்த 3 சேர்த்து எல்சிஆர் சீரீஸ்ன்னு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே மெயினாக என்ன வேணும்னா சர்க்கியூட் இருக்கணும், அதோட ஈக்குவேஷன் இருக்கணும், அதோடைய ஃபேஸர் டயக்ராம் இருக்கணும். கண்டிப்பாக கேட்பாங்க. நவ் லெட் அஸ் டூ த ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம்னா பயப்படாதீங்க, சிம்பிள் தான். நவ் லெட் அஸ் மூவ் வித் த ஃபேஸர் டயக்ராம். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டும் ஒன்று போல் போடுங்க. கவனி, எக்ஸ் ஆக்சஸ் ஒன்றா போடு. நான் போடுறப்பே போட்டே வா. அடுத்தது பேரலாக அப்படியே ஒய் ஆக்சஸ் போடு. ஈஸியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒய் ஆக்சஸ் இது ஓ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா தட் இஸ் இங்கே ஓஏ அப்படின்ற ஒரு வெக்டாரை முதல்ல கொண்டு வர. ஓஏ நமக்கு தெரியும். ஓஏ என்னன்னா வி எம். புரியுதா? இப்போ என்னன்னா நல்ல கவனி, நான் முதல்ல அது ஷிஃப்ட் போட்டு காமிச்சேன். என்னது 5 ஷிஃப்ட் ஆச்சுன்னாக்கா எப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, ரெட் கலர் கேட்டேனே, ரெட்டு இல்லையாங்க? இப்போது ஐஎம் இங்கே கொண்டு வரோம். இந்த இடத்துல என்னன்னாக்கா தட் இஸ் ஓபிங்கிறது ஐஎம், இங்கே பியில் அது மேலேயே வருது. இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போது இங்கே ஓபி அப்படிங்கிறது என்னது, ஐஎம், தட் இஸ் பீக் கரண்ட். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ. ஐஎம்ன்றது பீக் கரண்ட். இப்போ ஒன்று மேலே ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதே ஃபேஸ் சேஞ்ச் இல்லாமல் அதே ஃபேஸ்லேயே இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போது இங்கேருந்து வரையக்கூடிய டயக்ராம் என்னன்றது பார்க்கலாமா? கவனி, இதுலேருந்து இந்த டயக்ராமை வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வேவ் போட்டுப்போம். பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஏ வோல்டேஜ் அப்படிங்கிறப்போ அந்த எனி இன்ஸ்டன்ட்டுன்னு காமிக்கணுன்றதுக்காக அதை விட கொஞ்சம் கூடுதலாக அப்படி போயிட்டு அப்படியே வந்து ஜோர் அப்படி போட பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது ரெட்டில் எடுத்துக்கோ. நீ கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்க, நல்லது. இப்போது இந்த இடத்துட்டு என்ன ஆகும்னாக்கா நான் முதல்ல க்ரீனில் போட்டேன், இப்போ ரெட்டில் போடுறேன். இது கொஞ்சம் குட்டையாக ஆடி போகும். ஆடி போட்டு ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே 5ல் வரும். அதே மாதிரி இங்கே போய் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு வா. இப்போது இது அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இது அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஓகே. ஸோ இது கரண்ட்டு. இதில் தான் நான் ரெண்டுமே வருதுன்னா வியும் இருக்குது, ஐயும் இருக்குது. அது கேபிட்டல் ஐ போட்டாலும் சரி, ஸ்மால் ஐ போட்டாலும் சரி. இது ஓ. இது என்னம்மா பை. இங்கே 2π. இந்த ஆக்சஸ் தான் என்னது, எக்ஸ் ஆக்சஸ் தான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேஸ்னா என்ன, தீட்டானா என்ன, ஒமேகா டி. ஸோ இது என்னது, ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் நல்ல கவனி, இதுலேயும் விஐ தான் இருக்கும். இப்போது ஒமேகா டி. ஓகேவா? இதுதான் அந்த ஆங்கிள். சரியா? இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இந்த ஹைட் இருக்குல்ல, ப்ளூவில் போடுறேன். இங்கே ஒரு ஹைட்டு. அதே மாதிரி யார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஹைட்டு நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக சிடின்னு எடுத்துக்கிறேன்.
So what is OC? Anyone? என்னது? Vm sin omega t. Okay. So அப்போ இந்த இடத்துல OC என்னமா எழுதிக்கோ. OC அப்படிங்கிறது that is OC. இந்த OC சின்னதாக இருக்கிறது இல்லையா, அது வந்து IM, அது சின்னது, பெருசு தான் V இல்லையா. ஸோ OC சின்னதாக இருக்கிறது அது IM, அடுத்தது சைன் ஒமேகா டி. ஓகேவா? சைன் ஒமேகா டி போடுறப்ப இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்தது இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். சைன் ஒமேகா இன்ட்டு டி இல்லை, சைன் ஆஃப் ஒமேகா டி. ஓகே, ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டால் சேஃப். அடுத்தது ஓடி என்னம்மா? ஓடிங்கிறது விஎம் சைன் ஒமேகா டி. எப்போதுமே ப்ராக்கெட் போட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக தீட்டா நம்ம ஒமேகா டின்னு போடுவாங்க. இது புரிஞ்சுதா? இப்போது இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன நீங்கள் பார்க்கணும். இதில் உள்ள அப்சர்வேஷன் என்ன, அதாவது அப்ளைடு வோல்டேஜும் கரண்ட்டும் ஆர் இன் ஃபேஸ். நோட் பண்ணிக்க, அப்ளைட் வோல்டேஜ் and current are in phase. ஒரே ஃபேஸில் இருக்குது. கரெக்டாக ஒரே ஃபேஸில் தானே இருக்குது. அதோட வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் இல்லை இல்லையா. புரியுதப்போ? கரெக்டாக அந்தந்த ஃபேஸில் அப்படியே கரஸ்பாண்டிங் ஃபேஸில் போயிட்டே இருக்குது. இட் மீன்ஸ் தே ரீச் தேயர் மேக்ஸிமா அண்ட் மினிமா சைமல்டேனியஸ்லி. அதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? நவ் லிசன் ஹியர். இந்த ரெண்டும் ஒன்று போல தான் வரும். ஓகே, ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகுது. அதே மாதிரி ஒரே பாயிண்டில் தான் மினிமா. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தே நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஓகே, தே ரீச் தேயர் மேக்ஸிமா, மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் பாயிண்ட், அண்ட் மினிமம் simultaneously. ஓகே, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதான் இன் ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டர்லைன் இன் ஃபேஸ். அப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபேஸர் டயக்ராம்? ஃபேஸர் டயக்ராம் ஃபேஸர் சேஞ்சஸ், ஃபேஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கிளியராக காமிச்சு கொடுத்துரும். ஸோ அப்போ இதுலேருந்து பார்த்தா வித் ரெஸ்பெக்ட், இப்போ நம்ம என்ன ஸ்டடி பண்ணோம்? ஃபேஸர் டயக்ராம்னா நம்ம ஒரிஜினலாக பார்த்தோம். இட் டெபிக்ஸ், இட் டிஸ்கிரைப்ஸ், இட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரொட்டேட்டிங் வெக்டர் அண்ட் த ஃபேஸ். அதான பார்த்தோம் ஃபேஸர் டயக்ராம். இப்போ கிளியராக சொல்லுதான், அதை பேஸ் பண்ணி சில கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஜிம்முன்னு எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அப்போ ரெசிஸ்டாரை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்குது? இன் ஃபேஸாக இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். ஓகேவா? இது புரிஞ்சுது அது? ரைட். அடுத்தது இப்போது ரெசிஸ்ட் இதே மாடலில் தான் அப்படியே தான் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், அந்த ஃபேஸ் சேஞ்ச் மட்டும் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது தட் இஸ் இண்டக்டர். ஓகே, எழுதிக்கோ. AC with inductor. Inductor என்ன? Induction coil. That is L. It is represented by L. Note பண்ணிக்கோ. AC with inductor L. Note பண்ணிக்கோ. So diagram போடு. AC கனெக்ட் பண்ணு. அந்த ஏசியோட என்ன பண்ணணும்? ஒரு இண்டக்டராக போட்டு விட்டுரு. ஸோ இங்கே ஒரு இண்டக்டர். இண்டக்டர் போடுறப்ப ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போடாத, இது மாதிரி காயிலாக சுருட்டி போடு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எல், திஸ் இஸ் ஏசி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? V இஸ் ஈக்குவல் டு, வின்னு என்ன சொன்னேன்? இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ், வோல்டேஜ் அட் எனி இன்ஸ்டன்ட். V இஸ் ஈக்குவல் டு வாட்? Vm சைன் ஒமேகா டி. ஒமேகா டி வந்து சைன் ஆஃப் ஒமேகா டி, அது சேர்த்து போட்டுங்க. ஸோ இந்த சர்க்கியூட் என்னது? ஏசி வித் இண்டக்டர். இப்போது V is equal to
V sin omega t according to the equation. Okay. இப்போ induced EMF சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு காயில் வழியாக என்ன ஆகும், செல்ஃப் இண்டக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த செல்ஃப் இண்டக்ஷனை தான் என்ன சொல்லுவோம், பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். இது எதனால, நம்ம இந்த லாரன்ஸ் எல்லாம் படித்தோம் இல்லை, அப்போசிங்காக போகுது, அந்த அப்போஸ் ஆகிறதுக்கு நம்ம மைனஸ் போட்டோம், ஞாபகம் இருக்கா? தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் பேக். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக அந்த சைன் வருதுன்ட்டு, அப்போசிங்காக இருக்கக்கூடியதுன்னு. அதனால தட் இஸ் கால்ட், தட் இன்டியூஸ்ட் EMF கேன் ஆல்சோ பி கால்டு பேக் EMF. டேக் டவுன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எழுதிக்கோ. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நான் எல்லாமே இதில் எழுதுவேன்னு எதிர்பார்க்காத. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் flowing through the inductor induces a self-induced EMF. Self-induced, அதான் செல்ஃப் இண்டக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். self-induced EMF in the circuit. It is also called back EMF. நோட் பண்ணிக்கோ. ஸோ பேக் EMFனா ஏதோ புதுசாக நினச்சிட்டு இருக்காது. அப்போ இந்த பேக் EMF இந்த லாரன்ஸ் லாவை சேர்த்து நம்ம போட்டு சொன்னோம். என்னமா அது, பேக் EMF இஸ் கிவன் பை E இஸ் ஈக்குவல் டு, ஈன்னு தானே போட்டோம், E வந்து இப்படி போட்டோம்ல, ஓகேவா? E இஸ் ஈக்குவல் டு இன்டியூஸ் EMF மைனஸ் L இன்ட்டு D. எனிவன், கரண்ட் எவ்வளோ போச்சு, I டிவைடட் பை, வெரி குட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் dt. ஓகே. இப்போ இந்த அகைன் கிர்ச்சாஃப் லூப் ரூல் யூஸ் பண்ணலாம். இல்லையா? அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு, V மைனஸ் ஆஃப் மைனஸ் E தானே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கேஸில் V ப்ளஸ்ன்னு வரும் இல்லையா, கரெக்டாக? ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ், ஓகேவா? ஏன்னா அங்கே ஏற்கனவே இன்டியூஸ் EMF பேக் EMF-ஆக இருக்குது. இது புரியுதா? அப்போது போட்டாச்சா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம், இந்த Vக்கு பதில் கவனிங்க, Vக்கு பதில் Vm, கவனி, Vm sin omega t, இதை முடிச்சிடுறேன், Vm sin omega t. இது எதுக்கு பதில், Vக்கு பதில் போட்டாச்சா? அடுத்தது இஸ் ஈக்குவல் டு Vm sin omega t is equal to the induced EMF is equal to L into di by dt. di by dt என்ன, di by dt என்ன, rate of change of current. So rate of change of flow of current. என்னம்மா, என்ன கேட்டா? இல்லை ஏதோ கேட்டியோ, கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஏதோ இங்கே கேட்ட என்னென்னா, V இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன வரும், V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Eயில். அப்போ அங்கே மைனஸ் இருக்குல்ல, அது ப்ளஸ் ஆயிடுச்சு, புரியுதா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த Vக்கு பதில் இது எழுதிட்டேன், மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு இது எழுதுகிறப்ப ப்ளஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? ரைட். So V sin omega t is equal, Vm sin omega t is equal to L into di by dt. Done? Okay. இப்போ we are interested in di only, இல்லையா? So what is di? அப்போ dt எல்லாம் இந்த பக்கம் வந்துடும், கரெக்டாக? L அந்த பக்கம் போயிடும். So di is equal to, ஜாக்கிரதை எழுது, Vm, இது L கீழே வந்துடும்ல, இந்த dt மேலே போயிடும். அப்போ sin omega t of dt, கரெக்டா? sin omega t of dt. இப்போ நம்ம பார்க்குறது di தான், ஆனால் நமக்கு என்ன வேணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா, இன்டகிரேட் பண்ணிக்கோ, இது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன், இது ஒன்றையும் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ இது I ஆகிடும், இங்கே Vm by L தான், இங்கே sin omega t என்னாச்சு, மைனஸ் காஸ் omega t. ஸோ மைனஸ் cos omega t
இல்லையா? நாம் ஏற்கனவே பார்த்தோம் காஸ் ஏடின்னா 1/a வரும்ல, அப்போ ஒமேகானா எல் ஒமேகா இங்கே புரியுதா? கரெக்டா? ஓகே, இங்கே ப்ராக்கெட் பண்ணிக்கோ. இது புரிஞ்சுதா? என்னது காஸ் சைன் ஒமேகாவை சைன் டி அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி இல்லையா? சைன் ஏஎக்ஸ்னாக்கா 1/a இன்ட்டு காஸ் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் தானே, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா இங்கே வந்தாச்சு, இங்கே உள்ள கான்ஸ்டன்ட் இங்கே வந்துடும். அப்போது காஸ் ஒமேகா டி அப்படின்னு வந்தாச்சு. ப்ளஸ் இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் போடணுமா? ஸோ சி, அது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ப்ளீஸ் டேக் டவுன். ஸோ இப்போ இது வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை நாம் அந்த இன்டெக்ரல் கான்ஸ்டண்ட்டை 0ன்னு நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த இடத்துல கவனிங்க, காஸ் ஒமேகா டி இதை எப்படி போடலாங்கிறத பாரு. எழுதிக்கோ. இப்போ நான் இதை இக்னோர் பண்ணிவிட்டு டைரக்ட் ஈக்குவேஷன் வந்துடுறேன். ஓகே, எழுதிக்கோ. அதாவது இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டியை கொஞ்சம் நமக்கு எல்லாமே சைனில் வந்து ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த காஸ் ஒமேகா டியை எப்படி மாற்றுறேன்றதை பாரு. காஸ் ஒமேகா டி தட் இஸ் மைனஸ் காஸ் ஒமேகா டி, அதுதானே வந்திருக்கு நமக்கு, மைனஸ் காஸ் ஒமேகா டி. இந்த மைனஸ் காஸ் ஒமேகா டி என்ன பண்ணலான்னாக்கா தட் இஸ் மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. காஸ் ஒமேகா டியை 90 சைன் 90 மைனஸ் தீட்டா போடலாம்ல இல்லையா? அதே மாதிரி சைன் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். சைன் 90ன்னா π/2, ஸோ π/2 மைனஸ் ஒமேகா டின்னு எடுக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல ஒமேகா டி இருக்குது, இங்கே என்னது π/2 இருக்குது. இந்த மைனஸை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். புரியுதா? அப்போது சைன் ஒமேகா டி மைனஸ் π/2, இது புரியுதா இருக்காது? ஏன்னா நமக்கு தெரியும் மைனஸ் சைன் ஏ இல்லையா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் ஏ. அதே மாதிரி மைனஸ் சைன் π/2 மைனஸ் ஒமேகா டி, இது என்ன பண்ணலாம்? தட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா டி. ஓகே, இப்படி போட்டால் தான் சில பேருக்கு புரியும் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ மைனஸ்னாக்கா மைனஸ் π/2, மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் ப்ளஸ் அப்போ ஒமேகா டி. ஸோ அப்போ ரிவர்ஸ் பண்ணால் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. ஓகே, ஸோ அதை தான் இங்கே போட்டுருக்கோம். ஸோ சைன் ஒமேகா டி நமக்கு எல்லாமே அந்த ஒரே ஸ்டைல்லே வரணும். புரியுதா? இப்போ தெரியுதா அது ஏன்? தட் இஸ் அ லேகிங் ஆஃப் π/2. அந்த லேகிங் ஆகிறது நமக்கு ஃபேஸர் டயக்ராமில் சூப்பராக வரும். தட் வில் ஷோ. ஓகே, ஸோ அப்போது ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்துடுமா? அப்போது I is equal to what? Vm divided by L ஒமேகாவா? கரெக்டாக, அதான் ஒமேகா எல் ஆர் எல் ஒமேகா. அதுக்கப்புறம் சைன் ஆஃப் சொல்லு ஒமேகா டி மைனஸ் π/2ன்னு போடலாம். ஓகேவா? இது புரியுதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ I Vm L ஒமேகா போட்டோம். யூனோ த Vm by L ஒமேகா அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோ. Vm by L ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு Im அப்படின்னு போடலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே எழுதிட்டுமா? Vm by L ஒமேகா இஸ் ஈக்குவல் டு Im. ஓகே, இது எதனாலன்னா இந்த எல் ஒமேகா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? தட் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரெசிஸ்டன்ஸ். இது புரியுதா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப், அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ, அதை தான் அங்கே இம்பிடன்ஸ் அப்படின்ட்டு நம்ம அங்கே எடுத்துகிட்டு வரோம். புரியுதா? ஸோ இந்த எல் ஒமேகாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பாராமீட்டர். இங்கே இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட், தட் இஸ் இதை எக்ஸ்எல் அப்படின்னும் சொல்லலாம். நோட் பண்ணிக்கோ, இங்கே மறுபடியும் எழுதுகிறேன். Vm எல் ஒமேகான்ற டேர்மு எழுதிக்கோ. எல் ஒமேகா இல்லைன்னா ஒமேகா இன்ட்டு எல். இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னா XL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த XL அப்படின்னா தட் இஸ் கால்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நோட் பண்ணிக்கோ, திஸ் இஸ் நோன் அஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்.
this is equivalent to a resistant with respect to the another AC voltage when it is connected with the inductant, coil. So that is why it is called inductive reactance. இதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு இருக்குது, அது பேர் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ இந்த மூணு சேர்ந்தது தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏசியை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லணும்? இம்பிடன்ஸ். அந்த ஏசியில் இந்த லெங்க்த்தும் அதாவது எல்டபிள்யூவும் இல்லை, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் இல்லைன்னாக்கா தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த இம்பிடன்ஸ்ன்றது ஒரு யூனிவர்சல் செட் மாதிரி அது. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ I is equal to Vm L omega. I is equal to மறுபடியும் சொல்கிறேன் Vm XL நோட் பண்ணிக்கோ. ஸோ சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துடலாம் அதை. ஓகேயா? ஐஎம்னு கொண்டு வந்துடலாம், ஏன்னா அது கிட்டத்தட்ட ஓம்ஸில் தானே அது இல்லையா? ஸோ ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2 தட் இஸ் ஐ. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதோட வெக்டரோட முடிச்சிடலாம். ஃபேஸர் டயக்ராமோட இதோட ஃபேஸர் டயக்ராம் பாரு. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி 2 டயக்ராம் போட சொல்லியிருக்கேன். இதே ஸ்டைலில் கொஞ்சம் பெருசாக. ஓகே, அதே மாதிரியே போடு. இது வந்து என்ன சொல்லு, நீயே சொல்ல இனிமேட்டுக்கு. என்னது இது? ஒமேகா. இங்கே ஆக்சஸ் போடணும் இல்லையா? இது வந்து ரெட்டில் போயிட்டுருக்கலாமா? வோல்டேஜுக்கு இப்படி போகும். இது ஏ, இது ஓஏ நோட் பண்ணிக்கோ. இது வி அண்ட் இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் ஒமேகா டி. ஓகே, அடுத்தது இந்த ஐ வந்து கரெக்டாக அப்படியே 90 டிகிரி இருக்கும். இங்கே இதுக்கு 90 டிகிரி போடு. ஓகே, சின்னதாக இருக்கும். பி, இது ஐ. புரியுதா? அப்போது இதோட ஹைட்டு இல்லையா, இதோட லெங்த் செக்மெண்ட்டு. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லுவோம்? தட் இஸ், இது பேர் என்ன? விஎம் சைன் ஒமேகா டி. அண்டு இது என்னது? ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. கரெக்டா? ஏன் அது மைனஸ் பை பை 2 போட்டோம்? 90 டிகிரி இல்லை, அதனால தான் அந்த 90 டிகிரி டிஃப்ரென்ஸு. இப்போ புரியுதா? லேகிங். புரியுதா? இந்த லேகிங் புரியுதா? 90 டிகிரி லேகிங். இப்போ என்னாகும்? அதே 90 டிகிரியில் இங்கே வரணும். இங்கே செட் பண்ணிக்கோ. அதே ஏல இங்கே வரணும். இப்போ நான் எப்படி போடுறேன் பாரு, கவனமாக போடு. இப்போ இந்த இடத்துட்டு ரெட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டை பொறுத்தவரையிலும் அதே பை அண்டு 2 பை இங்கே வருது. ஸோ கவனிங்க, அது போடுறப்போ ஓகே, இதில் கிராஸ் ஆகணும், இதில் இங்கே வரணும் 90. ஓகேயா? புரியுது? அது அடுத்தது நான் இந்த க்ரீனில் போடுறேன். கவனி, இப்போ லேக் ஆகிருக்கா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போது கீழேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நல்ல கவனி, இங்கேருந்து அட் எனி இன்ஸ்டன்ட் தானே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் ஜாக்கிரதை. இப்போது இங்கே பையில் டிஃபரன்ஸ் வரணும். ஓகே, புரியுதா? நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோ. இது 0வா? இப்போ இது பை. அப்போ இது என்னது? பை பை 2. இது 2 பை. இது என்னம்மா? 3 பை 2 பை. கவனமாக போடு. ஸோ இங்கே இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு போகும். கவனி, இது இங்கேருந்து போகுதா? போயிட்டு
இப்படி போயிட்டு அப்படி டேர்ன் ஆகி சின்னதாக வரும். ஓகே, இந்த 2.5 பை வழியாக கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு போகும். புரியுதா? ஓகேவா? க்ரீனில் போடணும். போட தெரியலனா என் டயக்ராமை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதாவது மாற்றி கீற்றி போட்டால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, புரியுதப்போ? இப்போ இது உனக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னது? ஐ. கரெக்டாக? இது என்ன? வி. இப்போ அந்த 90 டிகிரி லேகிங் புரியுதா? So it is evident that இங்கே எழுதணும் நம்ம. It is evident that current lags பின்னாடி தங்கி இருக்கிறது. current lags behind எவ்வளோமா? current lag behind the applied voltage by எவ்வளோ? pi by 2. இப்போ புரியுதா? voltage by pi by 2. okay, எதில்? in inductive current circuit. in inductive circuit. ஓகேவா? in inductive circuit. This is depicted in beautifully in phasor diagram. phasor diagramன்றது இதுதான், பட் அது காம்பினேஷனில் சேர்த்து சொல்கிறோம். ஓகே, இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது that is represented by XL, inductive reactance, varies directly with the frequency, as the frequency. So that is given by 2 pi nu into L. This is also called 2 pi F into L. F na frequency, nu nalu frequency. அப்போ when XL is equal to 0, அதாவது F is equal to 0 நாக்கா ஆட்டோமேட்டிக்காக XLன்றது 0 ஆகிடும். அப்போ ஃபார் ஸ்டடி கரண்ட் என்னது? there is no frequency. frequency becomes 0. அப்போ அந்த இண்டக்டிவ் பார்ட்டு கட் ஆகிடும். ஸோ வெறுமன ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ இட் பிஹேவ்ஸ் லைக் எ டிசி கரண்ட். ஓகே, so this is a very important concept, and we have got one more thing, that is AC circuit containing the capacitor, then LCR circuit. So this will be discussed in our next class. So இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், குட். இதை பேஸ் பண்ணி some problems பார்ப்போம்.